செயற்குழுல பேசும்போது திமுக தலைவர் ஒரு விஷயம் சொல்றாரு. நம்ம வந்து ஊர்ல இருக்க மக்கள்கிட்ட, தெருவுல இருக்க அந்த வார்டுல இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல கரெக்டா ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறாரு. இல்ல அது காரணம் இளைஞர்களா இருக்கிறவங்க, சிறியவர்களா இருக்கிறவங்க, சினிமா பார்க்குறவங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க, என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறவங்க பல பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. திமுக கவுன்சிலரே வந்து நாங்க விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம், எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க விசிலுக்கு தான் போட்டோம். யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இது ஒரு பெரிய கூட்டம். நீங்க வந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாலும் கூட்டம் போகுது, சீமானுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் கூட்டம் போயிருக்கு. ஒவ்வொரு முறை கட்சி ஆரம்பிப்பது அரசுக்கு பின்னாடி கூட கூட்டம் வரப்போகுது. இப்போ மாநில தலைவராக பாஜகவுக்கு அண்ணாமலை இருக்கிற போது அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக தன்னை வந்து உருவாக்கி கொண்டார். அந்த செல்வாக்கு நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை என்று நான் சொல்லல, பாஜக காரன் சொல்றார். அங்க கனிமொழி இருக்காங்க, அவங்களுக்கு தான் வந்து தலைமை பண்பு கரெக்டா இருக்கு. அதனால திமுகவின் தலைமை கனிமொழியை முதன்மைப்படுத்துவது என்பது கட்சி. அமைச்சர் மரிய வில்சன்லாம் சொல்றாரு, உதயநிதிக்கு தலைமை பண்பு இல்லை, வேற யாரும் கட்சியில இல்லையா அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதே விமர்சனத்தை வந்து அவங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கட்சியில மூத்தவராக இருக்கிற செங்கோட்டையனை வந்து தமிழக வெற்றி கழக தலைவராக ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்றைய தினம் திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. 9 தீர்மானங்களை கொண்டு வந்திருக்காங்க. திடீர் மாற்றம் ஏன் இந்த திமுகவிற்கு? திமுக வந்து பல நலத்திட்டங்களை எல்லாம் செய்ததற்கு பின்பு நல்லாட்சி புரிந்தோம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த போது அவர்கள் அடிமடியிலே கை வைப்பதை போல ஒரு மாபெரும் தோல்வியை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். இந்த தோல்வியை அரசியல் அறிந்தவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுக்கிற போதெல்லாம் அதிமுக தான் வெற்றி பெறும், அதிமுக வேண்டாம் என்று நினைக்கிற போதெல்லாம் திமுக தான் வெற்றி பெறும். நான் கூட அடிக்கடி சொல்வேன், ஒரு நதிக்கு 2 கரைகளை போல தமிழ்நாட்டிலே வந்து அதிமுக திமுக என்ற இந்த 2 கரைகளுக்கு நடுவே தான் ஜனநாயக நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று நான் அடிக்கடி சொல்வேன். இன்னைக்கு ஜனநாயகனுடைய நதி ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க, நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. இப்ப அது திசை மாறி விட்டது, ஒரு கரை உடைக்கப்பட்டு விட்டது, அதிமுகவினுடைய இடத்தை தாவேகா கைப்பற்றி விட்டது என்கிற நிலை வந்ததற்கு பின்பு திமுக மறுபரிசீலனை செய்கிறார்கள். தோல்விக்கான காரணம் என்ன என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லுகிறார், விளக்கின் அடியிலே இருள் வட்டம் போடுவதைப் போல நாம் வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்தோம், அதற்குள்ளே சில குறைகள் இருந்திருக்கிறது, அந்த குறைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கிற நிலை வந்திருக்கிறதுன்னு சொல்றார். அப்ப அதற்கு என்ன முடிவு என்று பார்க்கிற போது, மூத்தவர்களாக இருக்கிறவர்கள், நீண்ட நெடுங்காலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாக மூத்த அரசியல் தலைவர்கள், 70 வயதை கடந்தவர்கள் எல்லாம் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 50 வயசுல மாவட்ட செயலர் ஆனாலாம், 80 வயசு ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க. 30-35 வருஷமா ஒரே ஆள் இருக்கும்போது இந்த கட்சியில புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு, அதிகாரம் சுழற்சி முறையிலே நமக்கும் ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் தானே ஒரு கட்சியில செயல்பட முடியும். கட்சியினுடைய எல்லா அதிகார மட்டத்தையும் ஒரு சிலர் கைப்பற்றி வைத்துக் கொண்டால் கட்சியிலே நம்ம எப்படி முதன்மை பெறுவோம்? நமக்கான வாய்ப்பு எப்பொழுது, நமக்கான வாசல் திறக்கும், நமக்கான கதவு எப்போது திறக்கும் என்று அவர்கள் வந்து பல புதிய இளைஞர்கள் பல பேர் திமுகவுக்கு வர அச்சப்படுகிறார்கள். யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் போகுது. நீங்க வந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாலும் கூட்டம் போகுது, சீமானுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய் ரிவர்ஸ் ஆயிருச்சு, ஆனாலும் கூட்டம் போயிருக்கு. ஒவ்வொரு முறை கட்சி ஆரம்பிப்ப தனுசுக்கு பின்னாடி கூட கூட்டம் வரும் போல தெரியுது. ஏன் போகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால், கொள்கை பிடித்திருக்கிறதா கோட்பாடு பிடித்திருக்கிறதான்னு கேட்டா அப்படின்னா என்னன்னே தெரியாத ஆளுங்க பின்னாடி கூட போறாங்க. அடிப்படையிலே பெரிய கட்சிகளிலே நமக்கு எந்த பொறுப்பும் கிடைக்காது, எந்த பதவியும் கிடைக்காது. போய் அங்கே நம்ம வந்து பார்வையாளராக இருக்கலாம், ஓட்டு போடுறாளாக இருக்கலாம், கட்சி உறுப்பினராக இருக்கலாம், அதிகார பதவி கிட்டாது. அதுதான் அடிப்படை காரணம் என்று நினைக்கிறார்கள். ஓகே சார். இப்போ குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயதுக்கு தான் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இருக்காரு, ஆர் காந்தி இருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், முத்துசாமி, ஆவுடையப்பன், தளபதி கம்பம் ராமகிருஷ்ணன், இப்படி பல பேரோட பதவியில் காணா போகும். இல்லை, அவர்களை வந்து மாநில பொறுப்புக்கு மாற்றுவார்கள்.
உயர் பொறுப்புக்கு அவர்களை கொண்டு வருவார்கள். பல முதன்மை செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் அப்படிங்கிற மாதிரியான வேறு பதவிகளுக்கு அவங்க வருவாங்க. ஒருவர் வந்து மாவட்ட செயலாளராக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அது எதற்காக மாவட்ட செயலாளரை ஏன் மாநில பொறுப்பை விட உயர்வாக கருதுகிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலே தொடர்ச்சியாக மக்களோடு பழகி அவர்களோடு உறவாடி அங்கு பல நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அந்த லோக்கல்ல அந்த தொகுதியை கைப்பற்றுவது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை கைப்பற்றினால்தான் ஒரு அமைச்சராகுவதற்கான வாய்ப்பை அது தரும். அப்ப அந்த மாவட்டத்திலே அவர்தான் செல்வாக்கு மிக்கவர் என்று அந்த அடித்தளத்தை பயன்படுத்தி கொண்டுதான் ஒரு பெரிய அரசியல்ல வந்து நம்ம அமைச்சராக வர முடியும், உயர் பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறதுனால அது அடித்தளமாக இருக்கிறது. இப்ப திருவண்ணாமலை அதனாலதான் விட மாட்டேங்கிறாங்க. இப்ப திருவண்ணாமலை அந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏவாவேலுவை தாண்டி ஒரு விஷயம் நடக்குமாங்க? இல்ல, அதாவது எப்படின்னா, ஏன்னா தன்னோட கோட்டையா இல்ல, வச்சிருக்காரு. அதாவது அதற்கு காரணம் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், பல தொழில்கள் செய்கிறார்கள், கோடிகளை குவித்து வைத்திருக்கிறார்கள். அதனால அவர்கள்ட்ட போய் ஏதேனும் உதவி கேட்டால், ஒரு கோயில் திருவிழாக்கு டொனேஷன் கேட்டா அல்லது ஒரு கல்வி உதவி கேட்டா, எது கேட்டாலும் அவர்களால் செய்து கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையோடு அவர்கள் இருக்கிறார்கள், வலிமையோடு இருக்கிறார்கள். அதனால என்ன நினைக்கிறான்னா, மற்ற கட்சிக்காரன் நம்ம என்னதான் உழைச்சாலும், நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் அந்த இடத்துக்கு வர முடியுமாங்க அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை பல பேருக்கு வரும். இன்னொரு பெரிய விமர்சனம் ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது திமுகவில் என்னதான் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களோட பதவிகளை பறிச்சாலும் அந்த பதவி அவர்களுடைய மகன்களுக்கு தான் வழங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, அதையெல்லாம் மாற்றாததுதான் திமுகவின் தோல்வி காரணம். நீங்கள் இளைஞர்களை அரசியல் கொண்டு வரணும்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தன் மகனையே இளைஞர் தானே, நம்மளோட வயசு வந்து 30 வயசு 40 வயசு கம்மி தானே, இப்போ இளைஞர் தானே சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்து அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக மாற்றுவது, அந்த இடத்துல இளைஞர் தலைவர்களாக மாற்றுவது என்று சொல்லுகிற போது அதிகாரம் வந்து ஒரு குடும்பம் என்கிற வட்டத்துக்குள்ளே தான் சுழன்று கொண்டே இருக்கிறதே தவிர, கட்சிக்காக உழைக்கிறவன் யார் வேண்டுமானாலும் வரலாம் என்கிற நிலைமை அங்கு இருக்கிறதா? ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கட்சியில யார் வேண்டுமானாலும் அடிமட்டத்திலே இருக்கிறவன் யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வர முடியும் என்கிற சூழ்நிலையை அதிமுகவிலே வந்து ஜெயலலிதா உருவாக்கி வைத்திருந்தார்கள். அங்கு அதிகாரத்தின் சுழற்சி முறை இருந்தது. திமுகவிலே அதிகாரம் ஒரு இடத்திலே தங்கிவிட்டது, தேங்கிவிட்டது. ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அதற்கு நதி. ஒவ்வொரு இடத்திலே தங்கிவிட்டால் அது குட்டையாகிவிடும், தேங்கியது சாக்கடையாக கூட மாறிடும். ஓகே சார், நேற்று இந்த விஷயம் இருக்கும்போது நான் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. அதே போல் இவங்க தலைவர்களாக இருந்து கட்சியின் தலைவர்களாக அவருடைய மகன் இப்படி அவங்க வந்து வாரிசாக கொண்டு வரும்போது மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதே வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். அது நியாயமான விமர்சனம் தான். நீங்கள் வந்து உங்களுக்கான தலைமையை வந்து கட்சியில் வந்து உங்கள் குடும்பத்திலே இருந்து தேடாமல் கட்சியில் வந்து நீங்கள் கொள்கை அடிப்படையிலே யார் நீண்ட காலம் உழைத்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே தான் அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் யார் வேண்டுமானாலும் வர முடியும். இப்போ நீங்கள் வாச்சாத்தி போராட்டத்திலே அந்த மலைவாழ் மக்களின் பிரச்சனைக்காக போராடி அங்கு பல பிரச்சனைகளை காவல்துறையின் அடக்குமுறைகளை சந்தித்து, வனத்துறையின் அடக்குமுறையை சந்தித்து, சிபிஐ வழக்கு போட்டு அந்த மக்களோடு போராடி தீர்ப்பு பெற்றுத்தந்த அந்த அடிப்படையிலே தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாநில செயலாளராக சண்முகம் வந்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு தியாக வரலாறு இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில். இப்போ அப்படி ஒரு நீண்ட வரலாறு கொண்டவர்களாக பல கட்சிகளில் உருவாகி இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கான பின்னடைவே எங்கு தொடங்கியது என்றால், மறுபடியும் அவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே தலைவர்களை உருவாக்குகிற போது அது இந்திரா காந்தி வரைக்கும் சரியாக இருந்துச்சு, ராஜீவ்காந்தி வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, அடுத்து ஒர்க் அவுட் ஆகலை. சோனியா காந்தி அப்போ ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை கடக்கிற போது மக்கள் வந்து எதிர் மனநிலைக்கு போயிடலாம். ஏன்னா ஒரு புகழ்மிக்க கவிதை உண்டு, எங்கள் தாத்தா வந்து ஜவஹர்லால் நேருக்கு செருப்பு தைச்சாரு, எங்கள் அப்பா வந்து இந்திரா காந்திக்கு செருப்பு தைச்சாங்க, நான் ராஜீவ் காந்திக்கு செருப்பு தைக்கிறேன்னா அந்த காலத்தில் ஒரு கவிதையே எழுதுனாங்க. எதுக்கு காரணம்னா, நான் பரம்பரையாக செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கேன், நீ பரம்பரையாக பிரதமராக இருப்பியா அப்படின்னு கேட்குற ஒரு குரல் அது. அப்போ இதே நிலைமை வந்து என்ன வரும்னா, எங்கெல்லாம் வந்து வாரிசு அரசியல் வருகிறதோ அங்கெல்லாம் இப்படி எதிர்குரல் வரத்தான் செய்யும். அந்த எதிர்குரலையே கண்டுகொள்ளாமல் வந்து நீங்கள் கடந்து போகலாம், கட்சிக்காரர்கள் கடந்து போகலாம், வாக்காளர்கள் கடந்து போவார்களா, பொதுமக்கள் கடந்து போவார்களா? நீ எவ்வளவுதான் உயரிய தத்துவத்தையே இந்த உலகத்திற்கு சமூக நீதியை சொன்னாலும் தலைமை என்று வருகிற போது அது எங்கள் கைவசம்தான் இருக்க முடியும் என்கிற நிலைமையை தொடர்வது என்பது ஜனநாயகத்திலே ஒரு பெரிய ஆபத்து தான். அது
ஓகே. இப்ப சமூக நீதிக்கான ஒரு அரசு நடத்தணும் அப்படின்னு திராவிட மாடல் அரசு கடந்த ஆட்சி காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமூக நீதி ஆட்சி காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த 78 மாவட்ட செயலாளர்கள்ல 3 தான் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அத அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப 110ன்னு போகும்போது? நிச்சயமா அதிகரிக்க வாய்ப்பு. அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. அதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, இடைநிலை சாதிக்காரர்கள், ஆதிக்க சாதிக்காரர்கள் ஒரு தலித்தை வந்து மாவட்ட செயலாளராக நியமித்தால் கட்சியில் வந்து போதிய ஒத்துழைப்பை தரமாட்டார்கள். எவ்வளவுதான் பெரியார் கொள்கை பேசினாலும், அண்ணாவை பேசினாலும், சமூக நீதி பேசினாலும், அவன் ஆழ்மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை வந்து சாதியை வந்து சலவை செய்ய முடியாது, சரி செய்யவே முடியாது சில பேரை. அந்த சிக்கல்கள் இருக்கிறது. நீங்க தனி தொகுதியை தாண்டி வந்து பொது தொகுதியிலே வெல்வது என்பது இன்றைக்கும் சவாலாகத்தான் இருக்கிறது. உடைச்சு காமிச்சிருக்காங்களே தமிழக வெற்றி கழகம். விதிவிலக்காக 1, 2 நடக்குங்க. விதிவிலக்குகள் எடுத்துக்காட்டாகுமா? ஒரு தென்னந்தோப்புக்கு போறிய, எல்லா மரமும் வந்து நட்டமா நின்றுகிட்டு இருக்கு. ஒரு தென்னை மரம் ஜாஞ்சு நிற்கும், ஒரு வளைஞ்சு இருக்கும். அதுக்காக தென்னை மரம் என்பது வளைந்து குலைந்து இப்படிதான் இருக்கும் நீங்க எழுத முடியுமா? அப்படி எழுத முடியாது. விதிவிலக்காக சில பேர் அப்படி ஜெயிப்பாங்க. பொது தொகுதியில நின்று விஸ்வநாதன் ஜெயிச்சிருக்கிறார், உயர்கல்வி அமைச்சர். அதுக்காக எல்லா முறையுமே அப்படி சாத்தியப்படுமானா சாத்தியப்படாது. இப்போ 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி ஜெயித்தது? திமுக கூட்டணி தானே ஜெயிச்சிச்சு. அப்போ வெற்றி கூட்டணியாக இருந்தது 2026 ஒர்க் அவுட் ஆகலையா? நீங்கள் மொபைல்ல எல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஓடிபின்னு ஒன்று வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிறான். 10 நிமிஷத்துக்கு மேலே செல்லாது. இப்போ ஜனநாயகம் என்பது ஒரு ஓடிபியாக மாறிக்கிட்டு இருக்கு. திடீரென்று என்ன ஆகுதுன்னா, நேற்று வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு அந்த நம்பிக்கையிலிருந்து வெளியேறான். அதனால யாரையும் நீங்கள் நிறுத்தி வைக்க முடியல ஜனநாயகத்தில். இப்ப இந்த 70 வயசுன்னு நிர்ணயிச்சிருக்காங்க. இது மாவட்ட செயலாளருக்கு மட்டுமா? இல்ல கட்சி தலைமைக்குமா? ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவராக தொடருவார்களா? அதாவது கட்சி தலைவருக்கு இது பொருந்தாது, இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தான் பொருந்தும். கட்சி வந்து ஒரு தலைவரை நோக்கி அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு அரசியலை செலுத்துகிற போது தான் அந்த கட்சிக்கு ஒரு எழுச்சி ஏற்படும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ மாநில தலைவராக பாஜகவுக்கு அண்ணாமலை இருக்கிற போது அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக தன்னை வந்து உருவாக்கி கொண்டார். அந்த செல்வாக்கு நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை என்று நான் சொல்லலை, பாஜகக்காரர்கள் சொல்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் கட்சியில் வந்து தேசிய கட்சிகளில் மாநில தலைவர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ செல்வ பெருந்தகை முடிஞ்சோடனே மாணிக் தாகூர், அதுக்கு முன்னாடி கேஎஸ் அழகிரி, சுழற்சி முறையில் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற நிலைமை மாறி அணி அரசியலாக மாறிடும். அப்போ எந்த கட்சியிலையுமே ஒரு தலைவர் என்று ஒரு தத்துவம், ஒரு தலைவர் என்று சொல்லுகிற போது தான் வெகுஜன மக்களை திரட்டுவது என்பது வசதியாக இருக்கும். அதனால் யார் வேண்டுமானால் தலைவராகலாம் என்று சொல்வது, சுதந்திரமாக சிந்திப்போம் என்றெல்லாம் சொல்வது பேச்சுக்கு நல்லா இருக்கும், நடைமுறையில் கட்சி நடத்துவதற்கு அது தடங்கலாக மாறும். ஓகே சார். அதே போல அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க, அதாவது தலைவருக்கு அப்புறம் வந்து அடுத்த நிலையில வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தானே அவங்க முன்னிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி குடும்பத்துல தானே திருப்பி அவங்க வந்து தேடுறாங்க. அதாவது உதயநிதியை முன்னிலைப்படுத்துவதை கட்சியில் இதுவரைக்கும் எதிர்ப்பு வரல. ஸ்டாலின் அவர்களை கூட நீங்கள் தலைவராக முன்னிறுத்துகிற போது வைகோ என்கிறவர் திமுகவிலிருந்து வெளியேறினார், விமர்சனம் செய்தார், பெரும் நடைப்பயணங்கள் போனார், எழுச்சி பொதுக்கூட்டங்கள் பேசினார். அது கட்சி வந்து உடைவதற்கு காரணமாக இருந்தது. அது மாதிரியான எதிர்ப்பு என்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து கட்சிக்குள்ளே இல்லை. அப்போ கட்சிக்காரர்கள் ஒப்புக்கொள்ளுகிற தலைவராக அவர் இருக்கிறார், அவரால் அது எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்கிறார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தலைவராக வளர்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விதான் காலத்திற்கு முன்னால் வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு சார். உதயநிதி ஸ்டாலினை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒரு விமர்சனம் ஒன்று சொல்றாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க கனிமொழி இருக்காங்க, அவங்களுக்கு தான் வந்து தலைமை பண்பு கரெக்டா இருக்கு, ஆனா நீங்க ஏன் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து முன்னிலைப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இல்லை, கனிமொழி வந்து நீண்ட காலமாக இவரை விட அரசியலில் வந்து கொஞ்சம் மூத்தவராக இருக்கிறார், கலைஞரின் நேரடி வாரிசாக இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாலும், பெண்களுடைய வாக்கு வங்கி என்பது கனிமொழியை தலைவராக காட்டுகிற போதோ அல்லது பொதுச் செயலாளராக, இப்போ துரைமுருகனுக்கு வயதாகிவிட்டது, அந்த இடத்திலே கனிமொழி பொதுச் செயலாளராக வருகிறார் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொண்டார், பெரிய அளவிலே பெண்களின் கரிசனம் அவர் மீது வரும். அதனால் திமுகவின் தலைமை கனிமொழியை முதன்மைப்படுத்துவது என்பது கட்சிக்கு நல்லது தான், பெண்களினுடைய வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்புவதற்கு நல்லது தான். ஆனால் செய்வார்களா
பெரிய சந்தேகம் இருக்காது. அது நடைமுறையில் அங்கும் 2 அணிகள் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. கனிமொழி ஆதரவாளர்கள் என்பது ஒரு அணியாகவும், உதயநிதி ஸ்டாலினுக்கு என்று ஒரு அணியாகவும், ஒரு குடும்பமாக இருந்தால் கூட அதிகார மையம் யார் கையில் இருக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக ஒரு நிழல் யுத்தம் அதற்குள்ளே ஒரு ஒரு பிளவுகள் இருக்கத்தான் செய்கிறது. அது பகிரங்கமாக கட்சியை உடைக்கிற பிளவாக, கட்சிக்கு எதிரான முரண்பாடாக கட்டமைக்கப்படவில்லையே தவிர ஒரு உள்முரணாக இருக்கிறது, நட்புமுரணாக இருக்கிறது, பகை முரணாக மாறவில்லை. ஓகே சார். நேற்றைய தினம் இந்த செயற்குழு நடந்ததுக்கு அப்புறம், இந்த தீர்மானங்கள்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு விமர்சனம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த சீனியர்ஸ் பொலிட்டீஷியனா இருக்கக்கூடிய அந்த முன்னணி தலைவர்களா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அதாவது ஏத்துக்கிற ஒரு மனதா தான் ஏத்திருக்காங்க. இப்ப இளைஞர்களை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அவருக்கு ஏதுவாக இருக்கும். உதயநிதி ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்கும். அந்த வேலையை தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்றாங்க. அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை இல்லை முன்வைக்கிறாங்க. இல்லை, அதாவது ஏற்கனவே மூத்தவர்கள் நீண்ட நெடுங்காலமாக இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது, புதியவர்கள் வருகைக்கு தடையாக இருக்கிறது. அதுதான் உண்மையான விமர்சனம். உதயநிதிக்காகத்தான் அந்த செட்டிங்கை மாத்துறாங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது காக்கா உட்கார பணம் பலம் விழுந்த கதை தான். அந்த பிரச்சனை ஏற்கனவே திமுக இருக்கு. 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் ஒரே மாவட்ட செயலாளர் வச்சிருந்தேன்னா, ஒரே ஒன்றிய செயலாளர் வச்சேன்னா, நான் இன்னைக்கு ஒன்றிய செயலாளர் ஆகுறது நான் 40 வருஷமா காத்திருக்க முடியும்? நான் எந்த காலத்தில் நான் கட்சியில் எம்எல்ஏ சீட்டு வாங்குறது அப்படின்னு அவன் கடுப்பாகி கிடக்கான். கட்சிக்காரனுடைய பிரச்சனை தான் அது. அது உதயநிதிக்காகத்தான் செய்யப்படுகிறதா என்று ஒரு கேள்வி வருகிறது. அப்படி சில பேர் அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். உதயநிதிக்காக செஞ்சா கூட அந்த மாற்றம் தேவைதான் என்பது கட்சிக்காரர்களுடைய ஓகே. அமைச்சர் மரிய வில்சன்லாம் சொல்றாரு, உதயநிதிக்கு தலைமை பண்பு இல்ல, வேற யாரும் கட்சியில இல்லையா? அப்படிங்கிற விமர்சனத்தை சரி, முன்வைக்கிறாரு. இதே விமர்சனத்தை வந்து அவங்க வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. கட்சியில மூத்தவராக இருக்கிற செங்கோட்டையனை வந்து தமிழக வெற்றி கழக தலைவராக்க முடியுமா? அவர் அனுபவம் மிக்கவராக இருக்கிறார் அப்படின்னு கட்சி பொறுப்பு அவர்கிட்ட கொடுப்பாங்களா அவங்க? இப்போ புஷி ஆனந்த் இடத்த கொடுப்பாங்களா? நான் ரொம்ப வேணாம். புஷி ஆனந்துடைய தகுதி என்ன, செங்கோட்டையனுடைய தகுதி என்ன என்று ஒப்பிட்டு பார்த்தால் அரசியல் அனுபவம் புஷி ஆனந்துக்கு இருக்கா இல்லை செங்கோட்டையனுக்கு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. செங்கோட்டையனுக்கு தான் இருக்கு. அப்போ செங்கோட்டையனை ஏன் பொதுச் செயலாளராக ஆக்கவில்லைன்னு கேட்டால் அதை ஒத்துக்குருவாங்களா? இப்போ எது அவங்க விருப்பப்படி தான் அவங்க கட்சி நடத்துவாங்க. இப்போ நீங்கள் வந்து அறிவார்ந்த ஆற்றல் மிக்க பேச்சாற்றல் மிக்கவராக கட்சியில் வந்து ஆதவர்ஜனா இருக்கிறாரு, ராஜ்மோகன் இருக்கார், அவருக்கு தான் பதில் சொல்ல தெரியுது. இப்போ ஆதவர்ஜனாவை ஏன் நீங்கள் வந்து கட்சி தலைவராக்கக்கூடாது, முதல்வராக்கக்கூடாதுன்னு ஒத்துக்குவாங்களா? விஜய்க்கு பதில் சொல்ல தெரியல, ஆதவர்ஜனாவுக்கு பதில் சொல்ல தெரியுதுன்னு விமர்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒத்துக்குவாங்களா? இப்போ எல்லாருமே அவரவருக்கென்று ஒரு எல்லை வைத்திருக்கிறார்கள். அந்த எல்லைக்குள்ளே தான் அவர்கள் அரசியல் செய்வார்கள். வெளியிலிருந்து யார் வேண்டுமானாலும் கூச்சல் போடலாம். இப்போ நான் சொல்கிறேன் உதயநிதி தலைமை இல்லாமல் வேறொரு தலைமையை கொண்டு வாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? என்னையை தான் கட்டம் கட்டி இனிமே ஒரு நமக்கு ஆதரவாக பேசுகிறதா நம்ப வேணாம்னு சொல்லுவாங்களே தவிர அந்த கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவரவருக்கென்று ஒரு அது எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்குள்ளே தான் அரசியல் செய்வார். ஓகே சார். அதே போல் நேற்று செயற்குழுவில் பேசும்போது திமுக தலைவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நம்ம வந்து ஊரில் இருக்க மக்கள்கிட்ட, தெருவில் இருக்க அந்த வார்டில் இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் வந்து ஓட்டு கேட்கறது முன்னாடி உங்கள் வீட்டில் கரெக்டாக ஓட்டு கேளுங்க அப்படிங்கிறாரு. இல்லை, அது காரணம் இளைஞர்களாக இருக்கிறவங்க, சிறியவர்களாக இருக்கிறவங்க, சினிமா பார்க்குறவங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க, என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறவங்க பல பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக கவுன்சிலரே வந்து நாங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம், என் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் விசிலுக்கு தான் போட்டோம். குழந்தைகள் சில நேரம் அவங்க முதல் தலைமுறை வாக்காளராக இருப்பாங்க. 18 வயசில் ஓட்டு கிடைக்குது. அவன் 18 வயசு பையன் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையனாக இருப்பான். அப்போ விஜய் அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு வந்து ஸ்டாலின்னா யாருன்னு தெரியாது, அல்லது வந்து கம்யூனிசம்னா என்ன, பெரியாரிசம்னா என்ன, அரசியல்னா என்ன, சமூக நீதினா என்ன, அம்பேத்கர்னா யார், பெரியார்னா யாருன்னு தெரியாது அவனுக்கு. அவனுக்கு தெரிஞ்சதுனா விஜய் தெரியும், அஜித்தை தெரியும். உதயநிதி ஸ்டாலின் தெரியல, அவரும் படம்லாம் நடிச்சிருக்காரு. உதயநிதி வந்து விஜயோட ஒப்பிடுகிற போது பெரிய நடிகர்லாம் கிடையாது. விஜய் வந்து நீண்ட கால நடிகர். உதயநிதி ஒரு 10 ஆண்டுகள் சினிமாவில் இயங்கியிருக்காரு. விஜய் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கியிருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டார் அளவுக்கு பெரிய ஹிட்டு கொடுத்த மசாலா படங்கள், கமர்ஷியல் படங்கள், ஆக்ஷன் படங்கள், காதல் படங்கள், அவர் பல வெரைட்டி கொடுத்து அவர் சினிமாவில் ரொம்ப உச்சம் தொட்டவர். இவர் சினிமாவில் உச்சம் தொட்டவர் கிடையாது. இவர் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால சில படங்கள் நடித்திருக்கிறார். இவர் 10 படங்களுக்குள்ளே தான் அவர் பண்ணியிருப்பார். ப்ரொடியூசராகவும் வந்து விஜய் தான் அறிமுகப்படுத்துறாரு ஒரு மேடையிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது வந்து இவருடைய சினிமா வீச்சு என்பது, இவர் சினிமாவில் என்ன ரீச் ஆகியிருக்கார் என்பதற்கும் விஜய் என்ன ரீச் ஆகியிருக்கார் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இறுதியாக வந்து அந்த இதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கம்பேக் கொடுக்குறதெல்லாம் வந்து திமுக காரன் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு, நம்ம கம்பேக் வந்து பயங்கரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு.
போர் அடிக்கிறது அப்படின்னு அரசியலுக்கு வந்தவங்க நம்ம கிடையாது, போராடுறதுக்காக தான் அரசியலுக்கு வந்தவங்க நம்ம அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. இந்த குறிப்பிட்ட இந்த இது அவருடைய பேச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது இந்த காலகட்டத்துக்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு பல காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இல்ல சார், அந்த டைலாக்லாம் வந்து பேசும்போது விஜய் வந்து சினிமா வசனத்தை பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சமூக வலைத்தளத்துல நேத்து ஃபுல்லா போட்டு கிழிச்சிருக்காங்க. தாங்க இவரும் பஞ்சு டைலாக் தான் பேசுறாரு, அவரும் பஞ்சு டைலாக் பேசுறாரு, பதிலுக்கு இவரும் பஞ்சு டைலாக் மக்களுக்கு எந்த மொழியில புரியுமோ அந்த மொழியில தான் பேசுவாங்க. அண்ணா காலத்து அடுக்கு மொழி இப்ப பேச மாட்டாங்க யாரும். இப்ப இப்படி பேசுவதில் என்னன்னா, எம்ஜிஆர் காலத்திலே ஒரு பெரிய வசீகரமான தலைமையாக எம்ஜிஆர் இருந்தபோது கலைஞர் எதிர் அரசியல் செய்தார். எமர்ஜென்சி மாதிரி மிக கடுமையான போராட்ட களங்கள் வந்தபோது மிசா பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் திமுகவை எதிர்நீச்சல் போட்டு வளர்த்தார்கள்னா, அன்னைக்கு கலைஞர் வந்து ஒரு மாபெரும் பேச்சாற்றல் மிக்கவராக, எழுத்தாற்றல் மிக்கவராக, போராட்ட குணம் கொண்டவராக அவர் கள அரசியல் செய்ததும், இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை செய்யக்கூடிய கள அரசியலுக்கு வேறுபாடு இருக்கு. அதனால அந்த கட்சிக்கு உடைய கடந்த கால வரலாற்றை நினைவு கூர்ந்து கம்பேக் பேசுறாங்களே தவிர, நிகழ்காலத்தில் இன்னைக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னா கட்சி வந்து சுணங்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 5 வருஷம் தொடர்ந்து விஜய் ஆட்சி செய்யறான்னு வச்சுங்க, திமுக காரன் டயர்டாகவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் இந்த அரசினுடைய குற்றங்கள், குறைகள், பிழைகள், இதில் போராட்ட குணங்கள் வளரவும் வாய்ப்பு இருக்கு. அது எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத வச்சு தான் ரிசல்ட் சொல்ல முடியுமே தவிர, திமுக கடந்த காலத்தில் எழுச்சி பெற்றதுனாலேயே நிகழ்காலத்திலையும் எழுச்சி பெறும் நம்ம எப்படி நம்ப முடியும்? ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.